இன்ட்ராடேயில் நம்ம ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுற இடம் எதுனா மார்க்கெட்டில் டைரக்ஷன் எப்படி போகும்னு ப்ரெடிக்ட் பண்ண தெரியாமல் ட்ரேட்ஸ் எடுத்து லாஸ் பண்ணுறது தான். ஸோ நிறைய டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு, நான் பை பண்ணலான்னு லாஸ் பண்ணுவீங்க. அதேமாரி மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணிடுச்சு, நான் செல் பண்ண போகிறேன்னு லாஸ் பண்ணுவீங்க. எப்பவுமே இந்த விஷயங்கள் நடக்கிறப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இதெல்லாம் எதனால நடக்குதுன்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷனில் போகும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதால தான் வந்து இதெல்லாம் நடக்குது. பட் இது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான வழி வந்து இருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் ரெனால்ட், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கவுண்டோங் அகாடமி சேனல் தமிழ், த பெஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் எஜுகேஷன் சேனல். இங்கே பொன்மணி போட்டுக்க. ஃபர்ஸ்ட் இருந்த குவாலிட்டி விட இது ஹை குவாலிட்டியா பெஸ்ட் நாங்களே செஞ்சு எடுத்து வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் சொன்ன போலவே நம்ம வந்து ஃபிபனாச்சி டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு தேவையானது வெறும் 3 லெவல்ஸ் தான். இப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெவல்ஸ் மட்டும் நான் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன், 0, 50 and 100. ஸோ இந்த 3 லெவல்ஸை வச்சு நம்ம மார்க்கெட்டோட டேரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். என்ன ப்ரோ நீங்கள் வந்து வெறும் 3 நம்பர்ஸ் வச்சு மார்க்கெட்டோட டேரக்ஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலான்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இது டோட்டலி வந்து உங்களோட ட்ரேடிங் சைக்காலஜியை பேஸ் பண்ண விஷயங்கள் தான். இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸோட அல்காரிதம்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பார்ட்டை நான் ரெட் கலராகவும் கீழே இருக்க பார்ட்டாகவும் க்ரீனாகவும் வந்து கொடுத்துருக்கேன். மேலே இருக்க பார்ட் வந்து ப்ரீமியம், கீழே இருக்க பார்ட் வந்து டிஸ்கவுண்ட். ஸோ எப்படி நார்மல் டே டு லைஃப்பில் வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணுறாங்களோ மக்கள் வந்து அதிகமான விலையில் விற்கிறதும் கம்மியான விலையில் வாங்குறதும் நடக்குதோ, இதே தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நடக்கும். ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறப்போ அவங்க அல்காரிதம்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்டில் பை பண்ணும். அதாவது 0 to 50% நான் வந்து டிஸ்கவுண்ட்னு சொல்கிறேன். இந்த ரீஜன்ஸ் எல்லாம் வந்து பையிங்கான ட்ரேட்ஸ் வந்து அவங்களோட அல்காரிதம்ஸ் வந்து எடுக்கும். அதே மாதிரி 50 to 100% தான் வந்து ஒரு ப்ரீமியம் பார்ட்டு. அந்த மாதிரி 50 to 100% போகிறப்போ மார்க்கெட்டில் ஒரு செல்லிங்கான மூவ் தான் வந்து எப்பவுமே நடக்கும். ஸோ இது தெரிஞ்சாலே போதும், உங்களால் மார்க்கெட்டில் டெய்லி டைரக்ஷன்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலை நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேண்டில் எப்போவுமே ப்ரீவியஸ் டேவோட கேண்டில், அதாவது நேற்றோட டேவோட கேண்டிலை தான் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த கேண்டிலோட ப்ரீமியம் லெவல், டிஸ்கவுண்ட் லெவல் அண்ட் அதோட ஈக்லிபிரியம்னா 50% லெவல் எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணால் நீங்கள் நெக்ஸ்ட் டேவோட மார்க்கெட் டைரக்ஷனை நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். நான் இப்போ வந்து ஃபிபனாச்சி டூவில் இந்த கேண்டில் மேலே பிளாட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேத்தோட கேண்டிலுக்கு நான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வந்து பிளாட் பண்ணிட்டேன். ஸோ நேத்தோட லோவில் இருந்து ஐக்கு நான் ஃபிபனாச்சி வந்து வரைஞ்சிருக்கேன். அப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 0லேருந்து 50% டிஸ்கவுண்டட் ஜோன், 50லேருந்து 100% ப்ரீமியம் ஜோன். அப்போ நீங்கள் எப்படி இங்கே வந்து ட்ரேட் பிளான்ஸ் பண்ணுறது, எப்போவுமே வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள், மார்க்கெட்டு 0லேருந்து 50 வரைக்கும் இருக்கிறப்ப தான் நீங்கள் அந்த பையிங்கான பிளான்ஸே பார்க்கணும். அதை போலவே மார்க்கெட்டு 50லேருந்து 100 கிட்ட இருக்கிறப்ப தான் நீங்கள் செல்லிங்கான பிளான்ஸே பார்க்கணும். இப்போ நம்ம டைரக்ஷனை எக்ஸாக்ட்லி எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. இந்த ஓப்பன் ஆகிற ப்ரைஸை வச்சு தான் நீங்கள் மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புல்லிஷ்கான வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டு இந்த ரீஜனில் ஓப்பன் ஆகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாவது நேற்று க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போ மார்க்கெட் எந்த பார்ட்டில் இப்போ இருக்குன்றத பாருங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ 50லேருந்து 100%குள்ளே இருக்கா, இல்லை 0லேருந்து 50%குள்ளே இருக்கான்னு பாருங்கள். அப்போ 50க்கு மேலே இருக்கிறப்போ ப்ரீமியமில் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிரெயின் என்ன சொல்லணும்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த இடத்துல பை பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் உங்களுக்கு ட்ரிகர் ஆகணும். ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகும்னா செல்லிங்கான பிளான்ஸ் தான் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ப்ரோ புல்லிஷ் வியூன்னு சொன்னீங்க, செல்லிங்கான பிளான்ஸ் பார்க்கணுன்றீங்க. எப்போவுமே ப்ரீமியமில் நம்ம பை பண்ண மாட்டோம். அப்போ பை எங்கே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நேற்றோட 50% கிட்ட நம்ம பையிங்கான சான்சஸ் வந்து பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்குன்னா, கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டு இந்த 50% கிட்ட வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பியும் என்னோட ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து திருப்பி மேலே போக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு நார்மலான பை நடக்கும். அப்போ என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் நேத்தோட ப்ரீமியமில் ஓப்பன் ஆகிருக்கு, நேத்தோட டிஸ்கவுண்ட் எங்கே இருக்கோ அதை தேடி வந்திருக்கு, அகெயின் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் புல்லிஷ்கான முதல் வியூ. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும்னா,
எல்லா டைமும் எக்ஸாக்ட்லி வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆன இடத்துல ஓப்பன் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து 50% கிட்ட ஓப்பன் ஆகுது. அப்போ மார்க்கெட் ப்ரீமியமில் ஓவர் ப்ரீமியமில் ஓப்பன் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ப்ரீமியமில் கொஞ்சம் பார்ட்டு இறங்கி ஓப்பன் ஆகுது. அப்போ 50% கிட்ட இருக்கிறப்போ மார்க்கெட் எடுத்தோடனே கீழே போனதுலேருந்தே பையிங்கான சான்சஸ் அப்படியே ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வந்து புல்லிஷ் வியூவில் தான் இருக்க போகிறோம். மார்க்கெட் அகெயின் இன்றைக்கி பைக்கான பிளான்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்கணுன்றத பிரெயினில் வந்து டிசைட் பண்ணி காலையிலே வந்து வச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு புல்லிஷ் வியூ எப்படின்னா, இன்கேஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு கேப் டவுன் ஆகி நேற்றோட டிஸ்கவுண்ட்டுக்கு உள்ளாரே ஓப்பன் ஆகுது. அப்போ 0 to 50 ஓப்பன் ஆகுதுன்னா டிஸ்கவுண்ட். அப்போ நேற்றோட கம்மியான விலைக்கே வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகுனா மார்க்கெட் எடுத்த உடனே இந்த 50% போயிட்டு ஹிட் பண்ணும். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு வந்து பை நடக்கும். ஸோ ஓவரால் ட்ரெண்டோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் புல்லிஷாக இருக்குன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டு இன்னும் மேலே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். நேற்றோட ஐயே போயிட்டு மார்க்கெட் ஹிட் பண்ணும். இந்த 3 விஷயங்களுமே வந்து நீங்கள் புல்லிஷ்கான ட்ரேட் பிளான்ஸ் போடுறப்ப இன்ட்ராடேல பார்க்க வேண்டிய விஷயங்கள். இந்த 3 மாதிரி ஃபார்மேஷன் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் டைரக்ஷனில் இருக்கலாம். அதாவது நீங்கள் பை பண்ணுறதுக்கான ட்ரேட் பிளான்ஸ் வந்து போடலான்றது தான் இந்த பார்ட்டோட குறிக்கோள். இப்போ வந்து பேரிஷ்கான வியூஸ் நம்ம எப்போ இருக்கலாம், மார்க்கெட் வந்து செல் சைடில் இன்றைக்கி மூவ் ஆகுன்றதை நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து நேற்று ஒரு பேரிஷ் ஃபார்மேஷன் வந்திருக்கு. அப்போது மார்க்கெட் எடுத்த உடனே நேற்றோட லோஸ்லேயே ஓப்பன் ஆகுதுன்னா மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி நீங்கள் பண்ணணும்னா, ஓப்பன் ஆன இடத்துலேருந்து மேலே போச்சுன்னா அகெயின் மார்க்கெட் ப்ரீமியம் பார்ட்ஸை போய் ஹிட் பண்ணும். அதாவது 50% ஹிட் பண்ணும். அங்கேருந்து அகெயின் மார்க்கெட் கீழே விழ ஆரம்பிக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் செட்டப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு உங்களுக்கு 50% கிட்டே வந்து ஓப்பன் ஆகுது. இன்கேஸ் வந்து மார்க்கெட் அப்படியே வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக செல்லிங்கான ஃபார்மேஷன் தான் வரும் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ அந்த டேல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா செல்லுக்கான ட்ரேட் பிளான்ஸ் வந்தால் நீங்கள் பார்க்கலாம். தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கேப் அப் ஆகிட்டு எடுத்த உடனே ப்ரீமியம்குள்ளே ஓப்பன் ஆகுதுன்னா இன்ஸ்டண்ட்டாக மார்க்கெட் என்ன பண்ணணும்னா ஒரு செல்லிங்கான சான்சஸ் தான் வந்து பார்க்க முடியும். அப்போ மார்க்கெட்டில் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு செல்லிங்கான பிளான் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தட்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கண்டிப்பாக மார்க்கெட்டில் சூப்பராகவே ஒர்க் ஆகும். நீங்கள் வேணும்னா அப்ளை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட வீடியோஸ் கீழே வந்து கமெண்ட் போடுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போனஸாக வந்து நான் 2 செட்டப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் டெய்லியுமே ஸ்டாக் மார்க்கெட் பற்றின லைவ் வந்து போயிட்டுருக்கு. அந்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறோம், எப்படி ட்ரேட் பிளான்ஸ் போடுறோம், இது எல்லாமே வந்து நம்ம லைவ் மார்க்கெட்டில் வந்து பண்ணி காட்டுறோம். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லியும் காலையில் 9:45 லைவ் வந்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம போனஸ் செட்டப் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஓப்பனிங் இன்சைட் த கேண்டலில் வந்து பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஓப்பனிங் அவுட் சைட் த கேண்டல் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் புல்லிஷ் வியூ பார்க்கலாம், அப்புறம் வந்து பேரிஷ் வியூ வந்து பார்க்கலாம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர. ஸோ இப்போ புல்லிஷ் வியூ மார்க்கெட் வந்து உள்ளாரே ஓப்பன் ஆச்சுன்னு எனக்கு பிரச்சனை இல்லை. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் கொடுத்துட்டு நேற்றோட ஐக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம். அப்போ மார்க்கெட் டினோட்ஸ் த புல்லிஷ்னஸ். நேற்றை விட ஐக்கு மேலே மார்க்கெட் ஜம்ப் ஆகி ஓப்பன் ஆகுதுன்னா நம்மளுக்கு புல்லிஷாக இருக்குது. அப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா மார்க்கெட் அகைன் 50% வந்தால் ஒரு ரொம்ப நல்ல பை. ஏன்னா ப்ரீமியமாக ட்ரேட் ஆகுது. பட் ஆனால் மார்க்கெட் ஓவர் ப்ரீமியமாக ட்ரேட் ஆகிறப்போ ஸோ இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே நான் பை பண்ணதான் ரெடியாக இருக்குன்றத ஷோ பண்ணுறான். அப்போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலே, ஓப்பனிங் விட கொஞ்சம் கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலே நம்ம பைங்கான எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு எடுக்கலாம். எப்போவுமே ஓப்பனிங் விட மேலே போனால் நீங்கள் பைங்கான சான்சஸ் பார்க்கக்கூடாது. ஓப்பனிங் விட மார்க்கெட் கீழே இருந்துச்சுன்னா அகைன் நீங்கள் வந்து பைங்கான சான்சஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து நம்மளோட புல்லிஷ்கான எக்ஸ்பெக்டேஷன் ஓப்பனிங் அவுட் சைட் த கேண்டில். அதே மாதிரி பேரிஷ்கான எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் எப்போ பண்ணலான்னா ஸோ இதே க்ரீன் கேண்டலில் மார்க்கெட் வந்து நேற்றை விட லோ விட கீழே ஓப்பன் ஆகுது. அதாவது நேற்று வந்து புல்லிஷாக முடிஞ்சிருக்கு, இன்றைக்கி வந்து மார்க்கெட் பேரிஷாக ஓப்பன் ஆகுதுன்னா அப்போ எடுத்த உடனே மார்க்கெட் ரொம்ப கீழே ட்ரேட் ஆகுதுன்னா ஓப்பனிங்லேருந்து கொஞ்சம் மேலே போகிறப்போ நீங்கள் அங்கேருந்தே செல்லிங்கான பிளான்ஸ் தான் பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி டேஸில் நீங்கள் செல்லிங்கான வியூஸில் இருக்கணும். சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரிஷ் கேண்டில் வச்சு எப்படி செட்டப்ஸ் போடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பேரிஷ் கேண்டில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ பேரிஷ் டேவாக நேற்று இருந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பனிங் கொடுக்குது. அதாவது நேற்றோட லோவை விட மார்க்கெட் கீழே ஓப்பன் கொடுக்குறப்ப நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் நேற்றோட 50% வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். அப்போ ஓப்பனிங்கை விட மார்க்கெட் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா அங்கேருந்து திருப்பி செல்லிங்கான சான்சஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் நேற்று பேரிஷ் டேவாக இருந்து இன்னைக்கு மார்க்கெட் அதை தாண்டி வந்து ஓப்பன் ஆகியிருக்கு, அதாவது கேப் அப் ஓப்பனிங் நேற்றோட ஐக்கு மேலே ஓப்பன் ஆக நினைக்குது, இல்லை கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிருக்குன்னா ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்குறப்போ
அகெயின் பையிங்கான சான்சஸ் தான் நம்ம பார்க்கணுமே தவிர செல்லிங்கான வியூ வந்து நம்ம பார்க்க வேண்டாம். இப்படி தான் நீங்கள் வந்து இன்ட்ராடேயோட டைரக்ஷனை ரொம்ப ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு சார்ட்ஸில் போயிட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் ஒர்க் ஆகுது இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து போடலாம். அண்ட் தென் நீங்கள் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ 1-2 முறை வந்து வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ இன்கேஸ் அப்பயும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் போடலாம். அண்ட் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோட எடிட்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். இந்த மெத்தட்ஸை நான் நிஃப்டியோட சார்ட்டில் அப்ளை பண்ணி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. ஸோ இதை போல் நீங்கள் வந்து எல்லா சார்ட்லையும் பேக் டெஸ்ட் பண்ணலாம். இது வந்து நிஃப்டி அப்படின்னு மட்டும் நீங்கள் பண்ணாமல் உங்களோட ஸ்டாக்ஸில் நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் ட்ரேட் பண்ணுறீங்க, கோல்டாக இருக்கலாம், க்ரூட் ஆயிலாக இருக்கலாம், ஆர் எல்ஸ் நீங்கள் அதர் தேன் தட் கிரிப்டோ கரன்சிஸ் எதில் வேணால் வந்து யூஸ் பண்ணலாம். இதோட லிமிடேஷன்ஸ் வந்து இதோட முடியறதுல நீங்கள் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் இதை வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் இது வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா மார்க்கெட் போயிட்டு வந்தோம்னே. ஃபர்ஸ்ட் வந்து நான் நிஃப்டியோட சார்ட் வச்சிருக்கேன். நான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸ் டேவோட கேண்டில் தான் நம்ம எடுக்க போகிறோம். இதை வச்சு நான் நெக்ஸ்ட் டேவை அனலைசிஸ் பண்ணுவேன். அப்போ நான் என்னோட ஃபிபனாச்சி டூலை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ டூல் எடுத்துகிட்டு நான் வந்து I2 லோ வந்து நான் வரைய போகிறேன். I2 லோ வரைஞ்சிட்டேன். அப்போது நேத்தோட ப்ரீமியம் பார்ட் எங்கே இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50%க்கு மேலே இருக்கிறது ப்ரீமியம், 50%க்கு கீழே இருக்கிறது டிஸ்கவுண்ட்டு. அப்போ எனக்கு 50%க்கு மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா செல்லிங்கு, அந்த இடத்துலேருந்து செல்லிங் பார்ப்பேன். ஆர்எஸ் 0 to 50 ஓப்பன் ஆச்சுன்னா பையிங் பார்ப்பேன். ஸோ அப்போ நான் நெக்ஸ்ட் டே என்ன நடந்திருக்குன்னு பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு செக் பண்ணுங்கள். நம்மளோட செட்டப்ஸ் படி ஓப்பனிங் ப்ரைஸை நான் மார்க் பண்ணுறேன். எடுத்த உடனே மார்க்கெட் ப்ரீமியமில் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ ப்ரீமியமில் ஓப்பன் ஆச்சுன்னா அங்கேருந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்குன்னா டேரெக்டாக செல்லுக்கான எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் டே என்ன ஆயிருக்குன்னா செல்லிங்கில் போயிட்டு முடிஞ்சிருக்கு. அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட்டோட டைரக்ஷனை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு இந்த இடத்துல. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? அப்போ இந்த கேண்டிலை வச்சு நான் நெக்ஸ்ட் டேவை ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டேக்கு ஃபிபனாச்சி வந்து வரையணும். அப்போது இந்த இடத்துல இருந்தால் நான் பையிங்கான சான்ஸ் பார்க்கணும், இந்த இடத்துல இருந்தால் செல்லிங்கான சான்ஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட் டே கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகிறது பொறுத்து தான் இருக்குது. நெக்ஸ்ட் டேவோட ஓப்பனிங் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 0 to 50 இருக்குது, டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. அப்போ ஓப்பனிங் இங்கே இருந்துச்சுன்னா அந்த டேவோட ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பையில் இருக்கும். பை எது வரைக்கும் போகணும்னா 50% வரைக்கும் போயிட்டு தான் மார்க்கெட் அதுக்கப்புறம் செல் ஆகி இறங்கணும். அப்போ நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி மார்க்கெட் டிஸ்கவுண்ட்டில் இருந்துச்சுன்னா பையிங்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து நடந்திருக்கு. அப்போ நீங்கள் இந்த டேயில் வந்து மேலே செல்லாக இருக்குது, நான் இன்றைக்கும் செல்லில் தான் இருப்பேன் அப்படின்னு இருக்காமல் பையிங்கான ட்ரேட் பிளான் வந்து இன்ட்ராடேயில் பண்ணியிருக்க முடியும். எப்போவுமே ஒரு பெரிய டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் சின்ன டைம் ஃப்ரேமில் எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு கற்றுக்க முடியும். நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தனை அடிச்சிருக்க முடியுமா? இப்போ அடுத்த டேவை வந்து நான் அனலைசிஸ் பண்ணுறேன். ஸோ அப்போது இந்த கேண்டிலுக்கு I2 லோ வந்து வரைஞ்சிட்டேன். இந்த இடத்துல 50 to 100 ப்ரீமியம், 0 to 50 டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட்டு எனக்கு மார்க்கெட்டு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நான் பையிங்கான ட்ரேட் பிளான் பார்ப்பேன், மேலே ஓப்பன் ஆச்சுன்னா செல்லிங்கான ட்ரேட் பிளான் வந்து பார்ப்பேன். நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆனது இன்சைட் த கேண்டில், உங்களுக்கு ஓப்பன் ஆனது ப்ரீமியமில். அப்போ ஓப்பன் ஆனது ப்ரீமியமு, மார்க்கெட் அங்கேருந்து நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்த்துருப்போம். ஏன்னா மார்க்கெட் வந்து நம்மளோட போனஸ் செட்டப் படி டேவோட ஐக்கு மேலே ஓப்பன் ஆகலை, டேக்கு இன்சைடில் ஓப்பன் ஆனதால் ப்ரீமியமில் இருந்து செல் பண்ணுறப்ப எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட்டாகவும் சரி, பை பண்ணுறப்ப நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த 50% யூஸ் பண்ணலாம். இப்போ மேலே இருந்து மார்க்கெட் செல்லிங்கில் போயிருக்கு. இன்னொரு டேவும் நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். அப்போ இந்த கேண்டிலை வச்சு இந்த டேவை அனலைசிஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். டிஸ்கவுண்ட்டில் இருந்தால் நம்ம பையிங்கான பிளானும், ப்ரீமியமில் இருந்தால் செல்லிங்கான பிளானும் பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பனிங் இன்சைட் த டிஸ்கவுண்ட்டு. அப்போ டிஸ்கவுண்ட்லேயே இருக்குன்னா நம்ம பை பண்ணணும்னா மார்க்கெட் கீழே இறங்குனா பை பண்ணுவோம், ஆர் இந்த 50% வரைக்கும் டார்கெட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல டிஸ்கவுண்ட்லேருந்து மார்க்கெட் பையிங் ஆகிருக்கு. இன்னொரு டேவும் நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் டிஸ்கவுண்ட் இருந்தால் பை, ப்ரீமியமில் இருந்தால் உங்களுக்கு செல். இது வந்து க்ரீன் கேண்டில். நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி க்ரீன் கேண்டில், ரெட் கேண்டில் 2 விஷயம் வந்து சொல்லியிருப்போம். இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்க பாருங்கன்னா திருப்பி கொஞ்சம் ரீப்ளே பண்ணி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு புரியும். அப்போ டிஸ்கவுண்ட்டில் ஓப்பன் ஆகுதா, ப்ரீமியமில் ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பனிங் அட் டிஸ்கவுண்ட்டு, நேற்றோட க்ளோஸ் இங்கே இருக்குது, இன்றைக்கி ஓப்பன் ஆனது கீழே. எடுத்த உடனே மார்க்கெட் நேற்றோட கேண்டிலுக்கு இன்சைடில் டிஸ்கவுண்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்த உடனே பை பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக இங்கவும் பை வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இன்ட்ராடேயில் மார்க்கெட்டோட டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக கற்றுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது வரைக்கும் திஸ் இஸ் ரினால் சைனிங் ஆஃப். உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு.